நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு ஃப்ரீ பர்கர். நீங்கள் ஒரு ஃபுட்டியா? அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் தட்டி விடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அது மழைக்காலமே கிடையாது. ஆனால் திடீர்னு வானமெல்லாம் இருட்டிட்டு பயங்கரமான இடி சத்தத்தோட மின்னல் மின்னி யாராலையும் வெளியிலே வர முடியாத அளவுக்கு கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்போ விடாதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு மழை தொடர்ச்சியாக பெஞ்சிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு மழை விடாமல் பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. பசங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி திறந்துட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சுஜி என்ன பண்ணுறாங்க, மழை தான் விட்டுருச்சுல, நம்மளோட வீட்டு தோட்டத்தில் முன்னாடியே நிறைய பிஞ்செல்லாம் போட்டிருந்தது. எல்லாம் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போயிட்டு அறுவடை செஞ்சுட்டு வரலான்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களோட அத்தை கல்பனா அவங்களோட வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்குது அதெல்லாமே பறித்து கொண்டு போகலான்னு அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. கத்திரிக்காய் ஒன்றும் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காவாக வளர்ந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் வச்சு நம்ம கத்திரிக்காய் கூட்டு செஞ்சிடலாம். அதுக்காக தான் நான் பறிச்சிட்டு இருந்தேன் சுஜி. இன்னும் வேணுமா சொல்லு. இது போதுன்னா கூட இருக்கட்டும். வேணுங்கிறப்ப அப்பப்போ வந்து பறிச்சுக்கலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு வச்சுக்கோயேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிற மாதிரி ஆகிடும். இது செடியில் இருந்ததுன்னா இயற்கையாக அப்படியே பறித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட நம்ம இயற்கையாக பறித்து சாப்பிட்றதுல தான் நமக்கு சத்து ரொம்ப அதிகம். இது இப்போதைக்கு போதும். வேறு என்னென்ன காய்கறிகள் அத்தை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா செடியிலையுமே பிஞ்சு நிறைய போட்டிருந்தது. ஆனால் நிறைய செடியில் என்ன ஆணுச்சு, இந்த மழை பெஞ்சதுக்கு எதுவுமே தாங்கலை. எல்லாமே விழுந்துருச்சு. இப்போதைக்கு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அந்த என்னது அவரைக்காய் இதெல்லாமே இருக்குது. முருங்கைக்காய் நிறைய பிஞ்சு போட்டிருக்குது. அதுதான் ஒன்றும் ஆகலை. இன்னும் கொஞ்ச நாளில் அது எல்லாமே பெருசு பெருசாகிடும். அதுக்கப்புறம் அதை பறிச்சுப்போம். முருங்கைக்கீரை வேணும்னா நம்ம இன்றைக்கி பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சூப்புக்கு கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. காய்கறிகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா வராங்க. சுஜி சுஜி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அத்தை, என்ன என்ன முக்கியமான விஷயம்? சுஜி இங்கே வாமா, கூப்பிட்றாங்க பாரு அப்படிங்கிறாங்க. இதோ வரேன் அத்தை அப்படின்னு சுஜியும் காய்கறி பறிச்சிட்டு இருந்தவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க ஸ்னேகாக்கா, எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஏன் வெளியிலே நின்றுட்டுருக்கிறீங்க? வாங்க உள்ளே போய் பேசலாம். பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறா சுஜி. ஆமாம் சுஜி, ஆமாம், பதட்டமாக தான் வந்திருக்கிறேன். உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் சரியாக இருக்கும்னு தோணுச்சா, அதனால தான் வந்திருக்கிறேன். என்னோட கடை, பர்கர் கடை நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன்ல, அந்த கடையை விட போகிறேன். ஆனால் அது விடுறதுக்கு எனக்கு மனசே கிடையாது. சந்தர்ப்பம் இப்போ நாங்கள் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் இந்த கடையை யார் நடத்துவாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. நானும் போர்டெல்லாம் கூட வச்சு பார்த்துட்டேன். ஆனால் யாரும் விருப்பப்பட்டு வர மாதிரி தெரியல. அதனால தான் போர்டையும் எடுத்துட்டேன். யார்கிட்டேயும் கேட்கவும் இல்லை. உன்கிட்ட கேட்டோன்னா நீ உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பர்கர் கடை நடத்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட நீ என்னை வந்து பேச சொல்லு. ஃபோன் நம்பரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரிக்கா, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. நானும் என்னோட தெரிஞ்சவங்க கிட்டலாம் நான் சொல்லி பார்க்குறேன். அவங்கள யாராச்சும் கடை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த உங்களோட நம்பரை கொடுக்குறேன். அவங்க உங்ககிட்ட கால் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சுஜி, சரி சுஜி, ரொம்ப நன்றி. இப்போ ஊருக்கு கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை வேற பார்க்கணும். உன்கிட்ட சொன்னோன்னையும் தான் எனக்கு ஏதோ நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஊருக்கு நம்ம இங்கே வரும்பொழுது அடிக்கடி நம்ம பார்ப்போம். மற்றபடி ஃபோனில் நான் பேசிக்கிறேன், நம்ம பேசிப்போம். சரி அத்தை, நான் போயிட்டு வரேன். சுஜி, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு அந்த அக்காவும் கிளம்பிட்டாங்க. இப்போ பாரு, மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லாமல் என்ன வெயில் அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வெளியில் நின்னோன்னா அவ்வளோதான் போல இருக்குது. வா வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. சுஜி ஒரு பக்கம் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அத்தை வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானெல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி வாங்கிட்டு வந்துடலான்னு சமையல் வேலையை முடிச்சு கையோடவே பைய தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க.
அப்போ பார்த்தா, அவங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு அக்கா, அந்த அக்கா திரும்பவும் சுஜிய தற்செயலா பார்க்குறாங்க. "என்னம்மா சுஜி, யார்கிட்டயாச்சும் சொன்னியா? இன்னும் யாருமே எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லம்மா" அப்படிங்கிறாங்க. "அதான்க்கா நானும் சொன்னேன். ஆனா யாரும் இதுவரைக்கும் இன்னும் எதுவும் சொல்லல. கண்டிப்பா சொல்வாங்கக்கா, பார்ப்போம்" அப்படிங்கிறாங்க. "இதுதான் என்னோட கடை. பார்த்தல்ல, உனக்கு தெரியும்ல" அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தெரியும்க்கா. நீங்க கடைய எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா நடத்திட்டுருப்பீங்கன்னு நான் நெறையா முறை பார்த்துருக்குறேன்ல. ம். கண்டிப்பா யாராச்சும் வருவாங்கக்கா. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரிக்கா. டைம் ஆகுது. நானு சந்தைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சுஜியும் காய்கறி வாங்குறதுக்கு, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. சுஜியும் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. அவங்களோட மாமாவும், அவங்க கணவனும் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பர்கர் கடைய பற்றி இவங்களுக்கும் விஷயத்த சொல்லியிருந்தாங்களா அவங்க. அப்போது நான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க சுஜி. அவங்க வைக்கிறதுக்கு ஐடியாவோட தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் அந்த அக்காவோட நம்பர் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாங்க. பர்கர் கடை ரொம்பவே நல்லா இருக்கு. நான் முன்னாடியும் பார்த்துருக்குறேன், இன்றைக்கும் பார்த்தேன். அந்த அக்கா திரும்பவும் யாராச்சும் கேட்டாங்களான்னு கேட்டாங்க. நான் சொல்லி வச்சுருக்கிறேன்க்கா. கண்டிப்பாக யாராச்சும் கேட்பாங்க. உங்களுக்கு ஃபோன் வரும் தான் நானும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். விருப்பம் இருக்குது, கடை நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்குதுன்னா வந்து பார்த்துட்டு அவங்க அட்வான்ஸு அதுக்கப்புறம் கடையவே வாங்கிக்கிறதுக்கும் அவங்க பார்த்துக்கட்டும். நம்பர் கொடுங்கங்க அப்படின்ட்டாங்க. சரி சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களோட கணவன் குகனும் அவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல அவங்களுக்கும் நம்பர் கொடுக்குறாங்க. பர்கர் கடை வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த குகனுக்கு தெரிஞ்சவங்களும் அந்த அக்காவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோனையும் கடையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் உடனே அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியாது அப்படின்னு அவங்களோட சூழ்நிலை. எப்படியும் சரி வேறு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு இப்படியே நாட்கள் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது. யாருமே பர்கர் கடை வைக்கிறதுக்கு இப்போ முன் வரவே இல்லை. அந்த அக்காவுக்கும் இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன, நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, ஆனால் யாருமே இப்போ என்கிட்ட இவ்வளோ பணம் இல்லை அப்படி இப்படின்னு நிறையா சூழ்நிலைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. எனக்கும் வேற இப்போ பணம் தேவைப்படுது. இப்போ என்ன தான் பண்ணுறது, ரொம்ப குழப்பமா இருக்கேன்னு மனசே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு இந்த சுஜி, ராமசாமி, அந்த கல்பனா, அப்புறம் குகன் இவங்க 4 பேரும் வீட்டில் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்மளே இந்த கடையை எடுத்து நடத்தினா என்ன? ம் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளே பார்த்தா நல்லது தானே. பேசாமல் நம்மளே பர்கர் கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ளே 4 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. பர்கர் கடை இங்கே வேற எங்கேயும் கிடையாது. அந்த அக்கா மட்டும்தான் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. வியாபாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவாயிடுச்சு. சரி சரி அப்படின்னு அந்த அக்கா கிட்ட நம்மளே கடையை வாங்கிக்கிறதா சொல்லுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அக்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சுஜி, நான் இப்போ தான் சுஜி ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்தேன். யாருமே நம்மளோட கடையை வைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லையே. பணம் வேற தேவைப்பட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழம்பி போய் அழுகாத குறையாக இருந்தேன். இந்த நேரத்தில் நீ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. நீனு மற்றவங்க கிட்ட நான் வாங்குறத விட ஒரு 2000 ரூபாய் குறைச்சே கொடு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, அதெல்லாம் இல்லவே இல்லை. சொன்னது சொன்னது தான். இதே இது நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி 2000 குறைச்சிருப்பீங்களா? இல்லைல்ல. உங்களோட சூழ்நிலைக்காக தானே நீங்கள் இப்போது இந்த கடையை விட்டுட்டே வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிட்டிருக்கு. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி அதே அமௌண்ட்டே சொல்லுங்கள், போதும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சுஜிக்கிட்ட மட்டும் சரி சரி சுஜின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஆனால் அந்த அக்காவுக்கு மனசே வரல. சுஜிக்கிட்ட அன்னைக்கு உதவின்னு கேட்டோம். அவளும் தயங்காமல் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கிறா. அவங்களும் நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் யாருமே முன் வரலை. கடைசியாக உதவின்னு யார்கிட்ட போய் நான் நின்னனோ அவங்களே எனக்காக உதவி செஞ்சுருக்கிறாங்க. கஷ்டம் நம்மளை துரத்திட்டே இருக்குதேன்னு நினைக்கும்போது யாராச்சும் கடவுள் மாதிரி நமக்கு கண் முன்னாடி வருவாங்களே, அது மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச சின்ன உதவியவாச்சும் செய்யணும்ல அப்படின்னு இவங்க நல்ல வேலை நான் முன்னாடியே சுஜிக்கிட்ட என்ன விலை ஏதுன்னு எந்த விவரத்தையும் சொல்லலை.
இல்லைன்னா அவள் கட்டாயம் ஒத்துக்கவே மாட்டா. ஒவ்வொரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏதோ காரணத்தோடு நடக்குது, நல்லதுக்கு தான், அவ்வளோதான். சரி சரி சுஜி கிட்ட நம்ம இந்த வேலையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டேட்டில் நான் உனக்கு கடையை ஒப்படைச்சிடுறேன் சுஜி அப்படின்ட்டு. சரிக்கா அப்படின்னா நாங்கள் பணத்தோடு வரோன்ட்டு சுஜியும் குகனும் பணத்தோடு அந்த அக்காவை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த கடைக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ மொத்தமாக ஒரே முறையிலேயே அந்த பணத்தை கொடுத்துட்டு கடையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் சுஜிக்கு பர்கர் செய்யவே தெரியவே தெரியாது. இவங்க வீட்டில் யாருக்குமே செய்ய தெரியாது. அதனால் நம்ம உடனே பர்கர் செய்கிறதுக்கான கடையை வாங்கிட்டோம், ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியாதே, அதை நாம் முதல்ல கற்றுக்கணுன்னு அந்த விஷயத்த கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக நாம் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது ஆஃபர் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு ஒரு பர்கர் வாங்கினா இன்னொரு பர்கர் ஃப்ரீ அப்படின்னு பர்கருக்கு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. அதுலேயும் நிறைய பேர் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லவும் நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர் ஜனங்களுக்கும் இந்த ஆஃபர் பிடிச்சிருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சோம், ஆனால் நிஜமாவே சொல்லணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விலையும் பரவாயில்ல, டேஸ்ட்டு அடிச்சுக்க முடியாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சுஜி செய்கிற பர்கர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் நிறையா பேர் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் கடைக்கு பர்கர் சாப்பிட தினம் தினம் வருவோன்ட்டு. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அப்புறம் வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே சுஜி கடையில் நின்று பர்கர் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு திருப்பம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் புதிய திருப்பம் ரொம்ப நல்ல திருப்பமாக இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் எப்படியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யாருக்கும் சரியாக தெரியாது. ஆனால் நம்ம நல்லவங்களா இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளை தேடி வரும். அதை நாம் பயன்படுத்திக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.